சார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி தரணும்னு சொல்லி பெரிய இந்த கேள்விப்பட்டு தெரியும். அந்த கேள்வி வந்து நம்மளோட துரைமுருகன் இருக்காரு அமைச்சர். அவர் என்ன பண்றாருன்னா ஒரு டேம் திறப்பு விழாக ஒரு அணை. ஏன்னா சிரிக்கிறீங்க? அவர் பேரு சொன்னாலே ஒரு புன்னகை இருக்கும் இல்லைன்னா துரை எங்க மாமா வந்து துரை மாமா எடுத்துட்டாங்களே வந்து சிரிப்பு ஆட்டோமேட்டிக் வந்துடும். அவர் மட்டும் அவர் ரியாக்ஷனு, அவர் பேசுற விதங்கள், அவர் சொல்ற அந்த கவுண்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். நீங்க சொன்ன அந்த வீடியோ பார்த்தோம். உதயநிதி ஸ்டாலின் அதான் இந்த டேம் விஷயம் எல்லாம் பேசி முடிச்சிட்டு பிறகு வந்து அதுக்கப்புறம் தேவையில்லாத ஒரு கேள்வி திமுக தான் இப்ப இருக்கிற திமுக நிர்வாகிகளே மிக மூத்த ஒரு நிர்வாகி யாருன்னு பாத்தீங்கன்னா துரைமுருகன் தான். துரைமுருகன் வந்து கலைஞருடைய காலத்திலிருந்தே வந்து அவர் கூடயே வந்து பயணம் பண்றவர். மிகவும் மூத்த திமுகவுடைய நிர்வாகிகளே மிக மூத்த ஒரு நிர்வாகி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கலைஞருக்கு அப்புறம் ஒரு முதலமைச்சர் ஆக்கணும்னு பார்த்தா யாருன்னு பார்த்தா துரைமுருகன் அவர்கள் தான் வந்திருக்கணும். ஆனா அது வந்து அது ஒரு மன்னர் பரம்பரை அப்படிங்கிற ரீதியில வந்து வாழையடி வாழையா வந்து வாரிசுக்கு தான் திமுகவோட முதலமைச்சர் பதவியும் சரி, திமுகவோட தலைவர் பதவியும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. அப்படிங்கிற ரீதியில மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் கொடுத்துட்டாங்க. சரி, துணை முதல்வர் பதவியாவது பாத்தீங்கன்னா துரைமுருகன் அவர்களுக்கு தான் கொடுக்கணும், வேற யாருக்குமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா துரைமுருகன் அவர்கள் கட்சி அவ்வளவு சீனியாரிட்டி பார்க்க பார்த்தா அவர் தான் முதலிடம். அவர்கிட்ட தான் கொடுத்துருக்கணும். கட்சிக்காக அவ்வளவு உழைச்சிருக்காரு. அவருடைய உழைப்பை ஃபுல்லா பார்த்தா கட்சின்னு தான் போட்டிருக்காங்க. திமுக வந்து அந்த வைகோ அவர்கள் பிரிஞ்சு போகும்போது கூட கலைஞர் அவர்களுக்கு வந்து உறுதுணையா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தை சேர்ந்த வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களும், அப்புறம் வந்து இந்த பக்கம் வேலூர்ல பாத்தீங்கன்னா நம்ம துரைமுருகன் மாமா அவர்களும் தான். இவங்க எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு வந்து கலைஞருக்கு உறுதுணையா இருந்தாங்க. அப்படியேப்பட்ட நபர்களை வந்து நீங்க கடைசி வரைக்கும் இது மாதிரி ஒரு கட்சியில ஏதோ ஒரு பதவி கொடுத்துட்டு தொடர்ச்சியா முதல்வர் பதவியும் ஸ்டாலின், துணை முதல்வர் பதவியும் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு போனா அவருக்கு வெறுப்பு இருக்குமா இருக்காதா? அது மட்டும் இல்ல, ஒரு தடவை எதாவது கேட்டா கூட அவர்கிட்ட பல தடவை கேட்டாங்க. அவர் பொறுத்த வரைக்கும் நாளைக்கே உதயநிதியை வந்து அதாவது துணை முதல்வராக கூட்டி வந்து வச்ச கூட அவர் வந்து ஓகே சொல்லிட்டு தான் போவாரு. ஆனா தொடர்ச்சியா கேட்கறதால அவரே ஒரு மன அழுத்தத்துக்கு ஆயிட்டாரு. நாங்கடா நேத்து வந்த பையன், நேத்து பால்வாடியில படிச்சிருந்த பையன், என்ன நம்ம பார்த்து வளர்ந்த பையன் அவங்களாம். ஆனா அவனுக்கே வந்து துணை முதல்வர் பதவின்னு சொல்லிட்டு நமக்கு இல்லையே இத்தனை கேள்வி கேட்கறான்னு சொல்லிட்டு ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கலாம் துரைமாமா அவர்களுக்கு. அதனாலதான் அவர் பாணியில போங்கயான்னு சொல்லிட்டு நீங்களும் உங்க கேள்வின்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டாரு.